உலகத்தில் இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் தினேஷ் நீயும் ஜெஸ்ஸியை லவ் பண்ண. இங்கே என்ன சொல்லுது? ஜெஸ்ஸின்னு சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம். நான் விமான நிலையத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு மங்கையை, ஒரு இளம் மங்கை, 22 வயசு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பெண் பிள்ளை வெளிநாட்டுக்கு லண்டனுக்கு ஒரு மாத விசாவில் ஒரு சின்ன ஷார்ட் கோர்ஸ் ஒன்று செய்கிறதுக்காக போக வேண்டியது உள்ளது. அவளுக்கு நான் மீட் அண்ட் கிரீட் அசிஸ்டன்ட் கொடுக்கணும். ஸோ அவளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களோட வெஹிக்கிள் வந்துச்சு. முதல்ல அவங்களோட அண்ணன், தந்தை, அன்னை 3 பேரும் இறங்கினாங்க. அப்போ அந்த பொம்பளை பிள்ளை அந்த பக்கம் திரும்பி வேனில் பேக்கை எடுத்துண்டு பேக் வரைக்கன்று இருந்தாள். ஸோ அப்போ இவங்க 3 பேருமே நார்மலாக தான் சுமாராக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க அப்படி தான் இருப்பான்னு நினைச்சேன். பட் ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி. ஏனென்றால் அந்த ஹீரோயின், ஒரு படத்தில் ஹீரோயின் எப்படி என்ட்ரி கொண்டாங்களோ ஸோ அந்த மாதிரி தலைமுடியை இந்த பக்கம் அப்படியே திருப்பி கண்டு ஒரு அழகாங்கன்னா நல்ல அழகான சிவந்த அழகிய, மிகவும் ஃபேர்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில், வெரி ஃபேர், ஒரு லைட் ப்ளூ டெனிம் ட்ரௌசரும் ஒரு கோட்டும் ஒரு ஒயிட் டிஷர்ட்டும். ஸோ ரொம்ப அட்ராக்டிவான ஒரு அழகான மாங்கை. ஸோ எனக்கு எல்லாரையும் மேப்புள்ள தெரியும். இமிக்ரேஷன், கஸ்டம், ஏர்ஃபோர்ஸ், ஏவியேஷன் செக்யூரிட்டி, எல்லா மேனேஜரும், பியூட்டிஃபுல். ஸோ டாப் டு பாட்டம் எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ எனக்கு என்ன நிறைய பேர் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, எனக்கு ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அதோட அந்த 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 மங்கையோட முகத்தில் நட உட பாவனை எல்லாத்துலேயும் நான் நிறைய விஷயங்களை நோட் பண்ணேன். இது நம்ம என்ன ஒன் சைடாலாம் பண்ணினேன். உடனே கண்டவுடனே அவளுக்காக பொறாமை வந்துச்சு. அதே மாதிரி பயம், தயக்கம், முயல், மான் போன்று அந்த அந்த பெண் பிள்ளையோட நடவடிக்கைகள். ஸோ கொஞ்சம் தடுமாறுனா, பயந்தா, முயல் மாதிரி, மான் மாதிரி நிறைய ரியாக்ஷன் அவள் கொடுத்து. அவட பேர் ஜெஸ்ஸி. ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த் போய் வந்து அதுக்கப்புறம் தொலைபேசி விளையாடணும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது ஒரு அழகான சம்பவம். ஏன்டா நான் இப்போ பாட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு மன்னிப்பாயா, விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம். ஸோ அந்த பாட்டை அடுத்த நாள் எனது நண்பர்கள் வேலைத்தளத்தில் ஆஃபீஸில் நாங்கள் தனியறிக்கைக்கு ப்ளே பண்ணாங்க. ஸோ அவரோட பேர் ஜெஸ்ஸி. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், அனுபவங்கள், அழகான மூமெண்ட்ஸ் நிறைய என் லைஃப்பில் நடந்திருக்கு. நான் ஒவ்வொன்றா எனக்கு டைம் கிடைக்கல, ஒவ்வொன்றாக நான் சொல்கிறேன், பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவில். இந்த என்னுடைய தினேஷ்கரா பக்கத்தை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி.